அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இரண்டு யாரில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2026 துலா ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும் சொல்லி சிறு விளக்கம் சொல்கிறேன். கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஆண்டு தொடக்கத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள், பொறுப்புகள், இதிலெல்லாம் மாற்றங்கள் நிறைந்து காணப்படலாம். நீண்ட நாள் முயற்சிகள் சில வெற்றி பெறும், ஆனால் சில தோல்வியடையும். அதேபோல் சில காரியங்கள் தாமதமாக நிறைவேறலாம். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனாலும் உங்கள் பொறுமையால் அவற்றை சமாளிப்பதும் புத்தி கூர்மையால் அதை வெல்வதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சிலருக்கு தொழிலில் இடமாற்றம் அல்லது வேலையில் மாற்றம் வரலாம். வியாபாரிகளுக்கு முதலீடு முடிவுகள், அதாவது முதலீட்டில் கவனம் தேவை. முதலீடு செய்தால் கவனத்தோடு செயல்படணும், இல்லைனா அதில் இழப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் அதாவது மே மாதத்துக்கு பிறகு துலா ராசிக்கு அஷ்டமத்திற்கும் முக்கியமான பருவம். பணியில் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டை பெறுவீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் அதாவது வியாபாரம் செய்வர்களுக்கு அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய எதிர்பார்ப்பு இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதேபோல் பொருளாதாரம் தட்டுப்பாட்டு இருக்கிறதுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் வெளிநாட்டில் சென்று அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெருகும், உடல்நலம் மேம்படும், மனம் மகிழ்ச்சி அடையும். புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளுக்கு புதிய வீடு கட்டி மகிழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசியை பொறுத்த மட்டும் லாபம் நஷ்டமும் மகிழ்ச்சியும் துக்கமும் இரண்டும் கலந்து தான் வரும். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வசந்த காலமான வாழ்க்கை அமையும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.